யூ கேனாட் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர் இமீடியட்லி. நீங்கள் ஃப்யூச்சரை வந்து உடனே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பண்ணாதீங்க. நீங்கள் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயமா பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன ஹேபிட்டாக இருக்கட்டும், அதை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ என்கிட்ட வந்து இப்போ நான் அந்த மாதிரி வீடியோ போடும்போது நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் வரதான் செய்யுது. ஏன்னா இதை யார் பார்ப்பாங்க, இதெல்லாம் எது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இது நான் சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். மேபி அது ஃப்யூச்சரில் நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்கும், அதை நீங்கள் கிராப் பண்ணி ஈஸியாக வந்து கன்சிஸ்டன்சியாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயமா இருக்குதுன்னு சொல்லி தயக்கமானா அதை பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு அது ரிசல்ட் வந்து நல்லபடியாக கொடுக்கறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எது வேணாலும் நடக்கலாம். இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஃப்யூச்சர் நினச்சி பயப்படாமல் போராட்டத்தை நீங்கள் சின்ன சின்னதாக போட்டுகிட்டே இருங்க. ஆனால் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் முக்கியம்.